வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸில் ஹைட்டு, விட்த்து அண்டு மெஷர்மெண்ட்ஸு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் இன்வாய்ஸை நாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் வவுச்சர்ஸ் போட போகிறீங்க, ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஆனால் இது ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இன்வாய்ஸை நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்கிற இன்வாய்ஸை எடுத்துகிட்டு ஸோ அதில் பிரிண்ட்டு கொடுக்க போகிறோம். ஆல்ட் பி, ஓகேங்களா? ஆல்ட் பி கொடுத்திங்கன்னா கரண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, சைட்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இது ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எஸ்கேப் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிகர் வந்துடுங்க. கான்ஃபிகர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அது மெஷர்மெண்ட்டோட சைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உள்ளே போகும்போதும் அது இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன டிஸ்பிளே ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக இருக்குது. அதாவது ஹைட்டு 10 இன்ச்சஸும் அண்ட் தென் வித்து 7.5 இன்ச்சஸும் இருக்குது. சரி, ஓகே. இதில் 2 10 10 இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஹைட் ஆஃப் நார்மல் இன்வாய்ஸ்னால் நாம் இப்போ ஓப்பன் பண்ணது. அண்ட் தென் ஹைட் ஆஃப் சிம்பிள் இன்வாய்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே நான் அது வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டு நார்மல் இன்வாய்ஸ் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இது எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது நார்மல் இன்வாய்ஸ். ஓகேங்களா? இது ரிமைண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கன்ஃபிகர் பண்ணிட்டு நார்மல் இன்வாய்ஸ்க்கு நம்ம வந்துடலாம். இது எஸ் கொடுத்துட்டிங்கன்னா, நோ கொடுத்துட்டிங்கன்னா அது வராது. ஓகேங்களா? சரி, இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. மெஷர்மெண்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ எவ்ரி டைம் உள்ளே வரும்போதும் அந்த ஷோ மோர் கொடுத்திங்கன்னா தான் வரும். வந்துடுங்க. வந்துட்டு 10 இன்ச்சஸ் அண்ட் தென் வித்து 7.5 7.5 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ஜின் ஆஃப் நார்மல் இன்வாய்ஸ் டாப், அதாவது டாப்பில் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ப்ரிவ்யூ போயிட்டிங்கன்னா இந்த டாப்பில் டேக்ஸ் இன்வாய்ஸுக்கும் இந்த பிரிண்ட் ஏரியாவுக்கும் டாப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? இது வித்து சைடில் வந்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜின், இந்த லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட்டும் காமிச்சிடுறவாங்க. கான்ஃபிகர் போயிட்டு ஷோ மோர் கொடுக்குறோம். ஷோ மோர் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டாப் மார்ஜின், இது லெஃப்ட் மார்ஜின். இது 2 நார்மல் இன்வாய்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்வாய்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ச்சஸில் இருக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு எப்படி ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். பட் இருந்தாலும் ஏன் வருது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லென்த்தாக சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர் சைஸு A4 8.27 அண்டு 11.69 இருக்குது. அதாவது எம்எம்மில் கொடுத்தோம்னா 210 × 297 இருக்கும். ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எம்எம்மில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேல் வச்சு அளந்திங்கன்னா இங்கே பாருங்கள் 0 1 2 3 இதெல்லாமே எம்எம்மில் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 இதுவும் எம்எம்மில் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் கான்ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. 8.27 இருக்குது விட்த்து அண்ட் தென் ஹைட்டு 11.69 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜினில் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 8.27 8ஆக மாற்றிடுறோம், 11.69 11.5ஆக மாற்றிடுறோம். இதை விட நீங்கள் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? இப்போது 12.65 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா அந்த வித்தே டேலியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது கான்ஃபிகர் போயிடுறோம். கான்ஃபிகர் போயிட்டு ஷோ மோர் கொடுக்குறோம். ஷோ மோர் கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்
சரிங்களா? இது வந்து நார்மல் இன்வாய்ஸுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் இன்வாய்ஸுக்கு மட்டும் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் தென் சிம்பிள் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டுக்கு வச்சிங்கன்னா சிம்பிள் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டுக்கு வச்சா போதும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் இன்வாய்ஸுக்கே நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11.5 சரிங்களா? அவ்வளோ வச்சுக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம். இது வந்து நார்மல் இன்வாய்ஸுக்கு 8 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ போய் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த கீழே இருக்கிற பாட்டம் வந்து கீழே இறங்கியிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்வாய்ஸ் ஃபார்மேட்டாக மாறி இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம வந்து எதில் மாற்றலை, சிம்பிள் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றலை. அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சிம்பிள் ஃபார்மேட்டை நம்ம எஸ் கொடுக்குறோம், ப்ரிவ்யூ கொடுத்துக்குறோம். ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா கீழே பாருங்கள் பாட்டம் நிறையா இருக்குது, சைட்லேயும் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிகர் போயிடுறேன். கான்ஃபிகர் போயிட்டு ஷோ மோர் கொடுக்குறேன். ஷோ மோர் கொடுத்துட்டு லாஸ்ட் என்டையர் வாங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதுவும் 11.5 அண்ட் தென் இது 8 கொடுக்கணும். இது வந்து இன்ச்சஸில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இன்ச் டேப் எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து டாப் மார்ஜின் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கீழே இறங்கணும், 0.5 வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டு, ஸோ அதனால் இது மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நார்மலி பார்த்தீங்கன்னா நீங்கள் 11.5 ஹைட்டும் அண்ட் தென் 8 வித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து சிம்பிள் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டாக வந்திருக்கும். இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 2 சீரியல் நம்பர், இங்கே 2 ஐட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு 10-15 ஐட்டம் போட்டாலும் இங்கே கீழே வந்து உங்களால் போட்டுக்க முடியும். நீங்கள் அதை தான் ஹைட்டு வித்தோ வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் க்ளோஸ் ஆகிரும், மறுபடியும் டிஃபால்ட்டுக்கு மாறிடும். அதை டிஃபால்ட்டுக்கு மாறும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனிக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹைட்டு வித்து செக் பண்ணுற செட்டிங் Tallyprimeல. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.